வாழ்க நலத்துடன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கம் வந்து நெத்திலி வெள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கங்க. உங்க ஊர் பக்கம் இது எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு கருணக்கிழங்கு மாதிரியே தான் இருக்கும். பட் இது வந்து வேக வச்சு தாளிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இது கை, கால் வலிக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆ இதுதான் இன்னைக்கு நான் காலையில இது மட்டும் தான் இன்னைக்கு காலையில சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாப்பாடு, முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், ஆ பச்சை வெங்காயம் தொட்டுக்க. இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் சுற்றுவான் ஆனால் வீட்டுக்குள் வரமாட்டான். அவன் யார்? கண்டிப்பா தெரிஞ்சுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா, கொள்ளு துவையல் தாங்க. கொள்ளு துவையில வந்து சுடுசோறில் வந்து போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து கடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே வேறு எந்த சைடிஸும் தேவையில்லைங்க. அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். அதுவும் சளி பிடிச்ச நேரத்துலலாம் வந்து இந்த கொள்ளு துவையில வந்து கொஞ்சம் சுருக்குன்னு பண்ணிவிட்டு அப்படியே சுடுசோறில் போட்டு சாப்பிட்டோம்னா இருக்கிற சளிலாம் அப்படி வந்துருங்க. அவ்வளோ தேவாமிர்தம் இருந்துச்சு. இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து போல் வந்து ஒரு பருப்பு உருண்டை வந்து வீட்டில் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் பாசி பருப்பு உருண்டை அது வந்து செஞ்சு சாப்பிட்டேங்க. இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சோம் சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.